எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒருவர் மற்றொருவரை போல கிடையாது. அவரவருக்கென ஒரு தனிப்பட்ட குணநலன்கள் உள்ளது. கரெக்டு தானேங்க? அதை நாம் மறந்துடக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை விரும்பணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்க நம்மளை கண்டிப்பாக விரும்புகிற மாதிரி செஞ்சாகணும்னு கட்டாயப்படுத்துகிறோம் பாருங்கள், அதுதான் தப்பு. யாரோ ஒருவரை நாம் நேசிக்கும்போது அவருக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து கவனிக்கிற நமக்கு அதே அன்பு தேவைப்படும் பொழுது அந்த நபரிடமிருந்து அந்த அன்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை மறந்துடவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ எனக்கு திருப்பி கொடுக்கணுன்றது தப்பு. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளால் மாற்ற முடியாத சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கிட்டு தான் கடந்து போய் ஆக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். அப்படி அவைகளை ஏற்றுக்கொண்டு கடக்கும்போது தான் நாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும் நமக்கு. முதல்ல நாளைக்குன்றது நிரந்தரம் கிடையாதுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சு தான் இந்த ஒவ்வொரு நாளையும் நொடியும் கடந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் என்றைக்கும் நிரந்தரமாக நம்மக்கிட்ட அன்போடு இருக்கணும், நமக்காக இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? ஏன் நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்தவங்க தான் நம்ம பிள்ளைங்க. ஆனால் அவங்களே நமக்கு நிரந்தரமானவங்க கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க இன்னொருத்தவருக்கு சொந்தமாக போவாங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்க. நமக்கு நாமே முதல்ல நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு விட்டுடலாம். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நான் எதுவும் புதுசாக சொல்லலை. இருந்தும் நம்ம மனசு அதை ஏற்க மறுக்குது. என்ன காரணம்னா, நம்ம விரும்புகிறவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு பதிலாக நாம் நம்மளை கொஞ்சம் நேசிக்கலாமே. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதெல்லாம் நமக்கு நாம் காட்டும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், மனநலம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு தேவையான ஒரு ப்ரொடக்ஷன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்த்தியாக இருப்போம். மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு எனக்கு தெரியுமாங்க? கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, கரெக்டான ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது, பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காருக்குன்னு பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அளவுக்கு மீறி உள்ள திணிக்கிறோம். பிள்ளைங்க வச்சுட்டு போகிறதையும் சாப்பிட்றோம், வீட்டுக்கார் வச்சுட்டு போகிறதையும் சாப்பிட்றோம். ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்னு தான் தோணுது. இப்படி தான் இருக்கணும். மேரேஜுக்கு முன்னாடி நம்ம இருந்திருப்போம் பாருங்கள், இது போதும், இதுதான் கரெக்டு, இவ்வளோ தான் சாப்பிடணும், என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம உடல் நமக்கு ஒத்துழைக்குங்க. அதை விட ஒரு பெரிய லவ்